என்னையோடும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, காணொளிக்குள் செல்லுவோம். நாம் இந்த காணொளியில் நடிகர் வடிவேலு ஆரம்ப காலத்துல அவர் திரைத்துறைக்குள் எப்படி நுழைந்தார் என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவர் ஆரம்ப காலத்துல திரு ராஜ்கிரண் அவர்களால் திரைத்துறைக்கு அழைத்து வரப்பட்டார். என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற அந்த திரைப்படம் தான் வடிவேலு நடித்த முதல் திரைப்படம். ஆனால் அவர் அதற்கு முன்பும் சில படங்களில் நடித்திருக்கிறார். டி ராஜேந்திர அவர்களால் திரையில் அறிமுகம் படுத்தப்பட்டிருக்கிறார். என்றாலும் அவரை யாருக்கும் தெரியாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ்கிரண் அவர்கள் தான் அவரை ராசாவின் மனசிலே படத்தின் மூலமாக மீண்டும் திரைத்துறையில் கொண்டு வந்து களமிறக்கினார். ஆனால் அந்த படத்திற்கு பிறகு மீண்டும் வடிவேலுடைய கெரியர்ல ஒரு தோய்வு ஏற்படுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோடு சேர்ந்து நடிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படவில்லை. ஆனால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அந்த படம் தான் சின்ன கவுண்டர். சின்ன கவுண்டர் படத்தை இயக்கியது ஆர்.வி. உதயகுமார். அந்த ஆர்.வி. உதயகுமாரிடம் விஜயகாந்த் அவர்கள் பேசி, இவன் நம்ம ஊருக்காரு பையன், ரொம்ப அற்புதமான நடிகன், ஆனா வாய்ப்பு இல்லாத தடுமாறிட்டு இருக்கான், அதனால அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்கி அவனிடம் இருக்கின்ற திறமைகளை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் வெளிக்கொண்டு வந்து விட்டுடுவோமே அப்படின்னு சொல்லி ஆர்.வி. உதயகுமார் கிட்ட விஜயகாந்த் அவர்கள் சொல்லிதான் அந்த கேரக்டரே உருவாக்குனதாக சொல்லப்படுது. அப்படி விஜயகாந்த் அவர்கள் சின்ன கவுண்டர் படத்துல நடிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த படத்தில் நடிக்கும் பொழுது வடிவேலுக்கு உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த படத்தில் நடிக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் தான் வடிவேலுக்கு 5 ஜோடி ஆடைகள் கூட வாங்கி கொடுத்தார் என்று பரவலாக பேசப்பட்டது. இப்படிதான் வடிவேலுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. இப்பொழுது வடிவேலுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? விஜயகாந்த் வடிவேல் மாதிரி வடிவேலை போன்று பல மக்களுக்கு வாழ்வளித்திருக்கிறார். திரைத்துறையை நம்பி, சினிமாவை நம்பி, தென்கோடியில் எங்கோ ஒரு மூலையிலிருந்து கூட சினிமாவை நம்பி சென்னைக்கு வந்து விட்டவர்களுக்கு விற்பதற்கு கூட நிழல் இல்லாமல் தவித்தவர்கள் ஏராளமான மக்கள். அதில் உண்ணுவதற்கு உணவின்றி தவித்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட விஜயகாந்தை நம்பி அங்கு சென்று விட்டால் 3 வேளை உணவு கொடுத்து நீ சினிமாவில ஜெயிக்கிற வரைக்கும் இங்க வந்து சாப்பிட்டு போப்பா, உனக்கு உணவு இருக்குன்னு சொல்லி பல பேரை கை தூக்கி விட்டு சினிமாவை நம்பி வந்த அந்த மனிதர்களுக்கெல்லாம் இவர் ஒரு ஆலமரமாக இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அங்கு நிழல் கொடுத்ததாக இன்று கண்ணீர் விட்டு கதறுகின்ற அந்த மக்களின் கண்ணீர் துளிகளில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படித்தான் வடிவேலும் வந்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் வடிவேலு நடிகராக உச்சம் தொட்டு விட்டார். விஜயகாந்த் அவர்கள் 5 ஜோடி துணி வாங்கி கொடுத்த காலமெல்லாம் போய் இவர் கோடி மேல படுத்து தூங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாரு வடிவேலு. இப்போ விஜயகாந்த் இவருக்கு தேவைப்படல. பிறகு விஜயகாந்த் 2005 அரசியல் கட்சி தொடங்குறாரு. அப்பொழுது விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் பெரிதாக ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனையை யார் உருவாக்கினார்கள் என்பதுதான் இங்கு ட்விஸ்ட். அது இன்னைக்குதான் தெரியுதா அப்படின்னா இல்ல, அது அன்னைக்கு இருந்தே தெரியும். ஸ்டாலின் போயிட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு வந்துட்டாரு விஜயகாந்தோட இறப்புல. ஆனா ஸ்டாலின் இவர் அரசியல் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் ஸ்டாலினும் கருணாநிதியும் ஸ்டாலினுடைய சகாக்களும் விஜயகாந்துக்கு கொடுத்த தலைவலிகள் எவ்வளவு, எதனால் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதையெல்லாம் இந்த மீடியாக்கள் இன்னைக்கு பேசுமா? அதுதான் கேள்வி. பேசுமா இன்னைக்கு இந்த மீடியாக்கள்? 2007 விஜயகாந்தோட மண்டபத்தை கருணாநிதி தான் இடிக்கிறார். குறைந்தது 1 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம். அந்த மண்டபத்தை இடிக்கிறாங்க. குறைந்தது 70 விழுக்காடு மண்டபத்தை இடிச்சு எடுத்துட்டாங்க. மேம்பாலம் கட்டுவதற்கு அந்த மண்டபம் இடையூறா இருக்குதுன்னு சொல்லி அங்கே இடிச்சு எடுத்துட்டாங்க.
அதற்காக விஜயகாந்த் அந்த நேரத்தில் செய்தியாளரை சந்தித்த போது அவருடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தியதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்துட முடியாது. 2005 அவர் அரசியல் கட்சியை தொடங்குகிறார். 2007 அவருடைய திருமண மண்டபம் இடிக்கப்படுகிறது. இதற்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதியும் மு.க. ஸ்டாலினும் தான். இதில் என்ன மாற்று கருத்து இருக்க போகிறது? நமக்கு கருணாநிதி மீதோ ஸ்டாலின் மீதோ குறை பேச வேண்டிய அவசியம் இல்லை. விஜயகாந்த் இன்று இறந்த பிறகு இவர்கள் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் இல்லையா? இந்த நீலிக்கண்ணீர் வடிப்பதற்கு முன்பு இவர்கள் அவருக்கு செய்த துரோகத்தை இங்கே சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துடைய புறமுதுகில் குத்தியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். புறமுதுகில் குத்து வாங்கிய மனிதராகத்தான் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பொது வாழ்க்கையில் ஏராளமாக செய்திருக்கிறார். ஆனால் அவர் திரும்ப பெற்றது துரோகங்களே ஆனால் அவர் திரும்ப பெற்றது துரோகங்களே அதிகமாக இருந்திருக்கிறது. அருண் பாண்டியன் என்று ஒரு நடிகர் ஊமை விழிகள் படத்துல விஜயகாந்தோடு இணைந்து நடித்தவர். ஊமை விழிகள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள். விஜயகாந்த், கார்த்திக், அருண் பாண்டியன் இப்படி பல பேர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஊமை விழிகள் படத்துல அந்த ஊமை விழிகள் படத்துல தான் அருண் பாண்டியனும் சினிமாவில் அறிமுகமாகிறார். ஊமை விழிகள் படத்துல அறிமுகமான அருண் பாண்டியன் தான் பிற்காலத்துல 100வது படம் நடிக்கிறார். அருண் பாண்டியன் 100 படங்களை நடிக்கிறார். 100வது படத்தை அருண் பாண்டியனே இயக்குகிறார். அந்த படத்தின் பெயர் தேவன். இந்த படத்தில் நடிப்பதற்காக விஜயகாந்த் கிட்ட போயிட்டு கால்ஷீட் கேட்கிறாரு அருண் பாண்டியன். அந்த படம் தோல்வி படம் தான், அது வேறு விஷயம். தன்னால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட ஒரு நடிகர் 100 படங்கள் நடிக்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் எனும் பொழுது அவரை கடைசி காலம் வரையில் தன்னுடைய நண்பராகவே நேசித்து வளர்த்து திரைத்துறையில் ஆளாக்கிய ஒரு மனிதர் விஜயகாந்த். தன்னுடைய நண்பன் 100வது படத்தை நடித்து இயக்குகிறான் எழும் பொழுது அதற்கு சம்பளமே வேண்டாம், படப்பிடிப்பு எப்பன்னு சொல்லு, எத்தனை நாள் கால்ஷீட் வேணும்னு சொல்லு, நான் நடிச்சு கொடுத்துட்டு வரேன்னு சொல்றார். அப்படி நடித்து கொடுக்கப்பட்ட படம் தேவன். அந்த படம் ஒரு ஃபெயிலர் படம் தான். அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் 2005 அரசியல் கட்சியை தொடங்குகிறார். முதல் தேர்தலிலேயே 2006 விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெறுகிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் பூர்த்தி செய்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி அமைக்கிறார். அந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கு 41 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுகவின் கூட்டணியில் கொடுக்கப்படுகிறது. 41 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயகாந்துடைய கட்சி 29 தொகுதிகளில் வெற்றி பெறுது. அந்த 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றதுல அருண் பாண்டியனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். தன்னால் திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நண்பர் அருண் பாண்டியனை தன்னுடைய அரசியல் கட்சியில் சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டையும் கொடுத்து அதில் வெற்றி பெறச் செய்து சட்டமன்றத்தில் அமர வைத்து அழகு பார்த்த விஜயகாந்தை பின்னாளில் புறமுதுகில் குத்தியதில் அருண் பாண்டியன் முக்கிய நபர். 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகாந்த் கட்சியிலிருந்து வெளியேறாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசியது என்னன்னா, விஜயகாந்துக்கு அரசியல் தெரியல, விஜயகாந்துக்கு எங்க எதை பேசணும்னு தெரியல, அதனால விஜயகாந்த் இந்த அரசியல் செய்யறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு விஜயகாந்த் கட்சியை விட்டு வெளியேறி போனாங்களே தவிர சட்டமன்ற உறுப்பினர் பதவி இவங்க ராஜினாமா செய்யல. இங்கதான் ஜெயலலிதா நின்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 9 பேரையும் சில பல கோடிகளை கொடுத்து தன்வசப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, திமுக எதிர்கட்சி இல்லை, 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. 2ஆம் இடத்திற்கு விஜயகாந்த் வந்துட்டார். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற விஜயகாந்த் அங்கேயே வச்சுக்குவோம். 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் இவருடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சா அடுத்து எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் வந்துருவாரு. ஸ்டாலின் 3ஆவது இடத்திலே தான் இருக்கணும். இந்த 9 பேரை நம்ம கட்சியிலையும் சேரக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமாவும் செய்யக்கூடாது, விஜயகாந்த் கட்சியிலேயே இவங்க இருக்கக்கூடாது. அந்த வேலையை ஜெயலலிதா செஞ்சாங்க. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அருண் பாண்டியன். பிற்காலத்தில் அதிமுகவிலேயே அமைச்சராக இருந்த மாக்காய் பாண்டியராஜனும் ஒருவர். இப்படி பல பேர் விஜயகாந்த் நம்பியவர்கள் எல்லாம் அவருடைய புறமுதுகில் குத்தினார்கள்.
ஏன் இப்பொழுது அருண் பாண்டியனையோ ஸ்டாலினை பற்றியோ அவர்களெல்லாம் விஜயகாந்த் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு விஜயகாந்த் இறந்துட்ட பிறகு விஜயகாந்த் அவ்வளோ நல்லவரு, அவ்வளோ வல்லவரு, அவ்வளோ தங்கமானவரு, அவ்வளோ பெரிய கொடை வல்லலு, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரே அப்படின்னு ஸ்டாலின் பேசினாலோ, அருண் பாண்டிய வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்ததை நான் பார்த்தேன். அந்த பேட்டியில் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் உண்மையிலேயே அருண் பாண்டியனெல்லாம் வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும். ஏன்னா வாழ்க்கை கொடுத்தது, வாழ வைத்தது விஜயகாந்த். ஆனா விஜயகாந்த் புறமுதுகளை குத்திட்டு போன அருண் பாண்டிய, விஜயகாந்த் உயிரோட இருந்த கடைசி வரைக்கும் போய் கூட பார்க்காத அருண் பாண்டிய செத்துட்ட பிறகு நீலி கண்ணீர் வடிக்கிறது, நாடகம் நடிக்கிறது, இதுவெல்லாம் திரையில வேண்டுமென்னா நீங்க செய்யலாம், அது உங்களுக்கு பழகப்பட்டது. ஆனா நிஜத்துல செய்யறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய நடிகர்கள் பாருங்க. ஸ்டாலின் என்ன உத்தம பத்திரனா? ஸ்டாலின் அயோக்கிய. ஸ்டாலின் தான் வந்துட்டு ஆண்டாள் அழகர் திருமணத்தை இடிப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், வடிவேலுங்கிற ஒரு நடிகரை விஜயகாந்துக்கு எதிராக உருவாக்கியது ஸ்டாலினுடைய சகாக்கள். தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 திராவிட கட்சிகளை தாண்டி 3வது ஒரு இயக்கம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் இந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து போய்விட முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இவர்கள் எப்படியெல்லாம் காய் நகர்த்தினார்களோ அந்த காலகட்டத்தில் அதைவிட 2 மடங்கு அதிகமாக விஜயகாந்துக்கு எதிராக காய் நகர்த்தினார்கள் இந்த திராவிட கட்சிகள். இதுல வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பாகுபாடும் இல்லை, 2 பேரும் ஒரே நிலையில் தான் செயல்பட்டாங்க. நாட்டில் ஆளும் கட்சி அதிமுக இருந்து எதிர்கட்சியா திமுக இருந்தாலும் ஓகே, எதிர்கட்சியா அதிமுக இருந்து ஆளும் கட்சியா திமுக இருந்தாலும் ஓகே. ஆனா இவங்க 2 பேரை தாண்டி 3வதாக ஒருத்தருக்கு வர்றதுக்கு இவங்க எப்பவுமே வழிவிட மாட்டாங்க. அதைத்தான் இந்த 56 ஆண்டு காலமாக இந்த திராவிட அடிமைகள் செய்து வருகிறார்கள். அதில் சிக்கி கொண்டவர் விஜயகாந்த் என்பதில் மாற்று கருத்தில்லை. விஜயகாந்த் வந்துட்டு 10 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டாரு. விஜயகாந்த் 10 விழுக்காடு ஓட்டுங்கிறது 15 விழுக்காடு ஓட்டா மாறிடுச்சுன்னா அடுத்த ஆளும் கட்சியாக விஜயகாந்த் வருவதற்கான வாய்ப்பு வந்துவிடும். அதனால விஜயகாந்தை வந்துட்டு இங்கேயே இவரை எப்படி டெம்மி ஆக்கணுங்கிற வேலையை திமுக கையில் எடுத்தது. அவருடைய பலம் ஊடகங்கள். அந்த ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டு 2011 விஜயகாந்துடைய செயல்பாடுகளை கொண்டு வந்து சன் டிவியில போடுறது, இந்த பக்கம் ஜெயா டிவியில போடுறது எல்லாமே வந்து விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா அவர் என்னென்ன சின்ன சின்ன அசைவுகள் செய்கிறார்களோ அதை அத்தனையும் கேலி கிண்டல் செய்து விஜயகாந்தை வந்துட்டு டேமேஜ் பண்றதுல முக்கிய பங்காற்றியவர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் மறுக்க முடியாது. இப்படியெல்லாம் செய்துவிட்டு விஜயகாந்துக்கு எதிராக இவ்வளவு கேவலமாக பரப்புரை செய்துவிட்டு சினிமாவில் ஒரு காமெடி நடிகனாக இருந்த வடிவேலை கொண்டு வந்து, விஜயகாந்த் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட வடிவேலை கொண்டு வந்து விஜயகாந்துக்கு எதிராக பேச வைத்து வடிவேலுடைய வாழ்க்கையை முடித்தவர்களே இந்த ஸ்டாலினும் கருணாநிதியும் தான். வடிவேலுடைய வாழ்க்கையை தரமட்டமாக்கினார்கள். விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலை பேச வைத்து விஜயகாந்தையும் வடிவேலையும் எதிர் துருவங்களாக மாற்றியதே இந்த ஸ்டாலினும் கருணாநிதியும் தான். தண்ணிக்குள்ள கப்பலை ஓட்டுறவன் கேப்டனு, தண்ணியில எந்த நேரமும் மிதக்கிட்டு இருக்கிறவன் கேப்டன் இல்லையா அப்படின்னு சொல்லி பேச வச்சு வடிவேலை ரசித்தவர்கள் தான் இந்த ஸ்டாலினும் கருணாநிதியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியாக மோதுவதில் தவறே இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இதை செய்ய போறோம், உங்களுக்கு துணிவு இருக்கிறதா என்று பேசுவதில் தவறில்லை. ஆனால் தனிப்பட்ட மனிதரின் வாழ்க்கையை தனிப்பட்ட முறையிலேயே சித்தரித்து காட்டியவர்களை சிதைத்ததில் மிக முக்கிய பங்காற்றியது தமிழ்நாட்டில் இந்த திமுக. அதில் வடிவேலு சிக்கி சிதைந்து சின்னாபின்னமாகி இதுவரையில் அவரால் எழுந்து நிற்க முடியவில்லை. அவர் எத்தனையோ படங்கள் நடித்திருக்கலாம். இதுவரையில் 500க்கும் மேற்பட்ட படங்கள் வடிவேலு நடித்திருந்தாலும் கூட இப்போதைக்கு அவர் 1000 படத்தை தாண்டி நடித்திருக்கின்ற ஒரு நடிகனாக மாறி இருப்பார். அந்த வாழ்க்கையை சிதைத்தது கருணாநிதியின் குடும்பம். யாருன்னா மறுக்க முடியுமா? அதன் பிறகு 2011 இருந்து இதுவரைக்கும் வடிவேலு வந்து எழுந்து நிற்கவே இல்லை. அதன் பிறகு அவர் வந்துட்டு முட்டி போட்டு முரண்டி அடிச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு 2வது ஹீரோவா நடிச்சாரு, கதாநாயகனா நடிச்சாரு, எப்படி நடிச்சோம் எழுந்து நிற்கவே முடியல. அவருடைய வீழ்ச்சிக்கு யார் காரணம்? கருணாநிதியின் குடும்பம் தான் காரணம். வடிவேலு வந்துட்டு விஜயகாந்துடைய மரணத்திற்கு ஒரு இரங்கல் செய்தியும் சொல்லல,
விஜயகாந்துடைய மரணத்துக்கு இறுதி ஊர்வலத்திலையும் வந்து கலந்துக்கல. கடைசி வரைக்கும் வடிவேல் வந்துட்டு விஜயகாந்த் பக்கத்துல கூட போய் நிக்கல அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம்தான். எப்படின்னா, விஜயகாந்த் அவர்களால் தான் வாழ்வு பெற்றார் வடிவேல். ஆனால் இடையில் கருணாநிதி குடும்பம் செய்த சூழ்ச்சியால் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் பகை நிரந்தரமாகிவிட்டது. ஆனால் வடிவேலு இடையில் அதை போக்கிக் கொண்டிருக்கலாம், அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டிருக்கலாம். காரணம் என்னன்னா, குறைந்தது 13 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடித்து. குறைந்தது 7 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது விஜயகாந்த் அவர்கள் பொது மேடையில் பேசி. சினிமாவிலும் அரசியலிலும் அவர் ஒதுங்கி நிற்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருந்தது, அது அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டு அவருடைய உடல் சிதைந்து போயிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை வளர்த்து, தன்னை கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்கியவர் இடையில் யாருடைய சதியாலோ நான் வீழ்ந்து விட்டேன், நான் செய்தது தவறே, இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள், இனி நாம் ஒரே ஊர்க்காரர்கள் ஒன்றாக இணைந்திருப்போம் என்று வடிவேலு விஜயகாந்த் கிட்ட போய் நின்று இருந்தார். விஜயகாந்த் அவர் உண்மையிலேயே மன்னிச்சிருப்பார். ஆனால் வடிவேலு அவர் இருந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். இன்று அவருக்கு யாருடைய தேவையும் அவசியமில்லை. ஆகையால் அவர் வந்துட்டு கர்வம், ஆணவம் எல்லாமே அவரிடம் குடிகொண்டு விட்டது. உடன் நடித்த சக நடிகர்கள் இறப்புக்கு கூட போய் கலந்து கொள்ளாதவர் வடிவேலு என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள். அதையெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே இவர் மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இவர் நடித்தார் பணத்திற்காக, இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பணம் இருப்பதை கொண்டு. மனிதம் என்பது வடிவேலிடம் இல்லை என்பது விஜயகாந்துடைய இந்த மரணம் உறுதி இருக்கிறது. வடிவேலுவின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது விஜயகாந்த் அவர்களின் மரணம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.